जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारपक्षितम् उमासुदं சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. இனிமேல் எல்லாமே கொஞ்சம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற இது உண்டு. வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் இந்த ராசி பலன்கள், இந்த வாரம் கிரகங்கள்லாம் எப்படி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த வார ராசி பலன் நமக்கு சொல்கிறது. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரையில், ஆடி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஆடி மாதம் 11ஆம் தேதி வரையில் 12 ராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும். இது பொது பலன்கள் தான். சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேற, ஜன்ம ஜாதகம் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது வேற. பொது ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன இருக்கணும், எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளவுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து நாள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வாஸ்து நாள் வருது. சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். வாஸ்து நாள்னு சொல்கிறாங்களே, ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். எந்த மாதமாக இருந்தாலும் வாஸ்து கண் திறக்கிற நாளில் பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது தனி சிறப்பு. அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது சிறப்பானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாளில் ஒரு பூமி பூஜை போட்டு ஆவணி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஆனால் வாஸ்து கண் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாஸ்து நாளில் தான் பூமி பூஜை போட்டால் அந்த சிறப்பாக இருக்கும். ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம். அதே போல் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆவணி மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆடி அமாவாசை வருது, பித்ருக்களுக்கு உகந்த தினம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பித்ருக்கள் தினம். முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஸோ அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் கோவிலுக்கு போய் திதி கொடுத்தாலும் சரி, வீட்டிலையே திதி கொடுத்தாலும் சரி, அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இந்த திதி கொடுக்கறதுலையே ரொம்ப ஒரு நிறையா ஆலயங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ராமேஸ்வரம் போகிறாங்க, அதே போல் தனுஷ்கோடி போவாங்க, வேதாரண்யம் போவாங்க, நிறையா இடங்கள் இருக்குது, தேவிப்பட்டினம், நிறையா இடங்கள் இருக்குது திதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. கடற்கரையோரம் நிறையா இடத்துலலாம் நிறையா கோவில்களில், குளக்கரை, ஸோ நிறையா இடத்துல இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு இடம் இருக்குது, பரசுராமர் கோவில்னு. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. பரசுராமர் கோவில்னு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சிரார்த்தத்துக்குன்னே உகந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஒரு முறை போயிட்டு அதில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். நான் திதி கொடுத்ததில்லை, கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பரசுராமர் கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். சரி, அடுத்ததாக இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களே, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய வாரமாக இருக்கும். தொலைபேசி வழியாக நற்செய்திகள் உங்களை சேரும். நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லபடியாக நடக்கும். உறவினர் மகிழ்ச்சி தருவார்கள். நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பம், ஃபேமிலி எடுத்தோன்னா நல்ல கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பாங்க. நிறைய சில விஷயங்கள்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கும். சில யோகம் அமைப்புகள் எல்லாமே ஜாதகத்தில் நல்லா இருக்கும். தொழில் வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது, வேலையில் நிறைய கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்து வேலையில் நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. தனியார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாரமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு ஒரு கொஞ்சம் மேலதிகாரியின் கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமாக இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கரெக்டாக இருந்து முடிச்சிருவீங்க. உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிற
அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு தூக்கமின்மை அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமான முழிப்பு வருது, தூங்குறது லேட்டாக தூங்குறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். மாணவிகளுக்கு படிப்பு நன்னா இருக்கும். கடன் சம்பந்தமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கும். கடன் இன்னும் முழுமையாக அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சொத்து தொடர்பான சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். சில பேருக்கு சொத்து வந்து சில கேள்விக்குறிகளாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். அதே போல் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். விவசாயம் போதிய லாபம் தரும். அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஒரு சில நல்ல நற்செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முன்னோர்கள் குறை இருந்தால் கூட நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் செய்யக்கூடிய அடுத்தடுத்து சுபகாரியங்கள்லாம் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல நேரங்கள் உங்களுக்கு வருது. ஸோ கவலைப்படாதீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானாதிபதி, புத்திரர்கள் மூலமாக சந்தோஷங்கள் நிறையா உண்டு. பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அதெல்லாம் உண்டு. மீனராசிக்காரர் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெண் குழந்தை, அடுத்ததாக இரட்டை குழந்தைகள், அந்த மாதிரி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு. திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டது எல்லாம் கொஞ்சம் சில விஷயங்களை சிறப்பாக நடக்கும். அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இந்த விவாகரத்து சம்பந்தமான சில கேள்விக்குறிகளாக இருக்கும். சட்ட சிக்கல்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். சில விஷயங்களை எப்படி செய்கிறது, பார்த்து செய்யணுங்கிறத யோசித்து உங்களுடைய ஜாதகப்படி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. என்றைக்குமே வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரத்தில் ஏதாவது சில விஷயங்கள் வந்து மன நிம்மதியோடு, ஓகே பரவாயில்ல, இந்த வேலையை இன்றைக்கி இந்த வாட்டி நல்லபடியாக முடிச்சிட்டோம், இந்த வேலையை நம்ம ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில மன நிம்மதிகள் அப்படிங்கிறது நிறையா வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் ஒரு கனிவும் சமாதானமும் நிறைந்தவர்கள் நீங்கள். சமாதானமாக சில விஷயத்தில் போயிடுவீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயத்துலேயும் நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். சில நேரங்களில் அவசர முடிவுகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் அவசர முடிவுகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் தள்ளப்படுவீர்கள். ஸோ அதுவும் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒற்றுமையாக சில பேருக்கு இருக்கும். இந்த இரண்டாம் திருமணம் பண்ணினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவம் காரணமாக பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இரண்டாம் திருமணம் செய்தவர்களுக்கு மட்டும். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து வேலை தொடர்பான மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலவு, சுப செலவு காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்துலேயே சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய சுப செலவு காத்துன்னு இருக்கு. ஸோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. மன அழுத்தம் காரணமாக சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நீண்ட காலத்துக்கு பிறகு சில பேருக்கு சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சொத்து, ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏதாவது சில விஷயங்கள் பேசி முடிவெடுக்கிறது, நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். பங்கு முதலீடு மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், என்ன பரிகாரம் செய்தால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அடுத்தடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு நன்னா வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். முருகப்பெருமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த முருகனே வந்து பார்த்திங்கன்னா கதிர்காம பெருமாள் கேள்விப்பட்டிருக்காங்க. கதிர்காமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதிர்காமம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெம்பிள். அந்த கதிர்காமம் முடிஞ்சவங்க அந்த கதிர்காமம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பாண்டிச்சேரி கிட்ட கூட ஏதோ ஒரு கோவில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கதிர்காமம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பு. முருகன் இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதே போல் முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு போட்டு இந்த வாரத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போ இந்த நார்மல் கிருத்திகை வருது. ஸோ அதில் கூட நீங்கள் மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனைகள் செய்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லது. உடன் பிறந்தவர்களால் நிறைய நன்மைகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கச்சபேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. கச்சபேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள். ஸோ சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு சில விஷயங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மன தைரியத்தோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.